அளந்து விடுறதுக்கு ஒரு அளவே இல்லையா? அளந்து விடுறீங்க, அதில் ஒரு காப்படி அரைப்பாடி முக்காப்படி இப்படி அளக்கிறத விட்டு விட்டு டன் கணக்கில் அளந்து விட்டிங்கன்னா எப்படிப்பா? அதாவது டன் கணக்கில் அளக்க முடியாது. டன் கணக்கில் வெயிட் போட்டு போடுறீங்களப்பா, அது என்ன இது எப்படின்னு தெரியலை. உலகநாயகன் கமல்ஹாசன் சென்னையில் இருக்கார். அவருடைய டிஸ்கஷன்லாம் போய்கிட்டுருக்கு. தக் லைஃப்பில் அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. டைரக்டர் மணிரத்னத்தோடு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் சென்னையில் தான் இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த டெக்கான் கிரானிக்கல்ங்கிற ஒரு பத்திரிக்கையில் உலகநாயகன் கமல்ஹாசன் 90 நாள் பயிற்சிக்காக அமெரிக்கா போயிட்டார், இங்கே அமெரிக்காவில் இருக்கார், பிரபல யூனிவர்சிட்டியில் அவருடைய பயிற்சி, அதாவது ஏஜிங் பயிற்சிக்காக அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, அதனால் அவர் அங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அளந்து விட்டுருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இந்த மாதிரி செய்திகளை போடுறாங்க. அதையும் சிலர் எடுத்து ட்விட்டரில் போடுறாங்க. இந்த மாதிரி உலகநாயகன் கமல்ஹாசன் அமெரிக்கா போயிட்டார், அங்கே இந்த மாதிரி ஏஜிங் பற்றி படிச்சுக்கிட்டு இருக்காரு, 90 நாள் படிக்க போகிறாரு அப்படி இப்படின்ட்டு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு அளந்து விடுறாங்க. இங்கே தான் இருக்கார், தக் லைஃப் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. வேணும்னா நான் ஒன்று சொல்கிறேன், அதாவது இந்த மாதம் கடைசி வரைக்கும் தான் அவர் தக் லைஃப் ஷூட்டிங்கில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் முன்னால் ஒரு தகவல் இருந்தது. தகவல்னால் அதுதான் இது, அதை ஷெட்யூலில் அதுதான் ஃபுல்லாக இருக்கிறதுங்கிறது தான் ஷெட்யூல். ஆனால் அதில் ஒரு சின்ன மாற்றம். 3rd வீக், இந்த மாதம் 3rd வீக் வரைக்கும் சென்னையில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் ஃபாரின் போகிறாரு. அங்கே போய் நீங்கள் சொன்ன மாதிரி பலவித, அதை ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன், பலவிதமான ஒர்க்கு அவருக்கு அங்கே இருக்குது. அந்த ஒர்க்குலையெல்லாம் அவர் ஈடுபட்டு அதை கவனிக்க போகிறாரு. அதோடு சேர்த்து இந்த டிஏஜிங்காக தனிப்பட்ட முறையில் அவர் போய் எந்த விதமான முயற்சியும் எடுத்துக்கலை. ஆனால் எந்த விதமான முயற்சியும் எடுத்துக்கலைங்கிறது தப்பு, அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். முயற்சி எடுத்தார், ஆனால் அவருக்கு வேறு பல வேலைகள்லாம் இருக்குது. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முந்தைய பதிவுகளை பாருங்கள். அடுத்து இந்த உலகநாயகன் கமல்ஹாசன் மட்டும் இந்த மாதிரி செய்தி போடுறதுன்னா, அதாவது இப்போ இந்த ஒரு படம் இப்போ வந்து பார்த்திங்களா, கோட், அந்த படத்தில் வந்து இப்போ ரசிகர்களுக்கும், அதாவது விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கு தான் சண்டை நடக்குது. அஜித் ரசிகர்கள் சும்மா கண்ணவுடன் வாரி அடிக்கிறாங்க. என்னடா நினச்சிக்கிட்டீங்கன்னு சொல்லி வாரி அடி பின்னுறாங்க. காரணம், இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த படத்துக்கு மாதிரி ப்ரொமோஷன் வந்து எந்த படத்துக்கும் பண்ணலைங்க. அதாவது ப்ரொமோஷனுங்கிறது நீங்கள் அவங்க கூப்பிட்டு வச்சு மேடையில் பேசி அந்த மாதிரி இல்லை. நிறைய ஊடகங்களுடைய தனிப்பட்ட ஆட்களையெல்லாம் அழைத்து அவர்களுக்கெல்லாம் போதிய பணம் கொடுத்து ஒரு பெரிய பிரச்சாரம் நடத்தப்பட்டது. சூப்பர், இந்த மாதிரி படம் எங்கேயுமே வந்திருக்காது, வரப்போகிறதும் இல்லை, ஊயின்னு சொல்லிட்டு இல்லாததையெல்லாம் இட்டு கட்டி பிரமாதமாக போட்டாங்க. அப்போல்லாம் அஜித்தை பற்றியே புகழ்ந்து எல்லாம் போய் பேசுனாங்க. படம் வந்த பிறகு அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. ஏன்னா படம் எதிர்பார்த்த அளவு போகலை. இப்போ வந்து சப்பக்கட்டு கட்டுறாங்க, படம் அந்த அளவுக்கு போயிடுச்சு, 1000 கோடியை தொடும், 500 கோடியை தொடும் அப்படின்லாம் சொல்லி இஷ்டத்துக்கு அளந்து விடுறாங்க. அது என்ன புத்தின்னு தெரியலை. அது ஒரு பொது புத்தி, அதை அப்படி தான் எடுத்துக்கணும். உலகநாயகன் கமல்ஹாசன் சம்பந்தப்பட்டமான ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று சொல்கிறேன். உலகநாயகன் கமல்ஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் இடையே எந்த விதமான மோதலும் கிடையாது, வாய்க்கு அவரப்பு சண்டையும் கிடையாது, பங்காளி சண்டையும் கிடையாது. அவர்கள் இருவருமே நல்ல நண்பர்கள். அந்த நல்ல நண்பர்கள் மத்தியில் ஒரு பிணைப்பு இருக்குது. ஆனால் சில ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அந்த ரசிகர்கள் தான் சண்டை போட்டுக்கிட்டு ஆபாசமான வார்த்தைகளாலெல்லாம் அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க. இனிமேல் அந்த மாதிரி அர்ச்சனையெல்லாம் பண்ணாதீங்க. ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்களே தவிர பெரும்பான்மையான ரசிகர்கள் அந்த மாதிரி இது பண்ணுறதில்ல. இப்போ கமல் ரசிகர் ஒரு கருத்து போடுறாருன்னா இன்னொரு எதிர்கருத்து அவர் போடுறார் ரஜினி ரசிகர். அவங்க சில மைனாரிட்டியாக தான் இருக்காங்க. அவங்க திருந்திட்டாலே எல்லாமே திருந்தின மாதிரி ஆயிரும். 2 ரசிகர்களும் ஒன்றா சேர்ந்தால் ஒரு யுகப்புரட்சியே ஏற்படும். அந்த அளவு 2 பேரும் வலிமையானவர்கள். தமிழ்நாட்டை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த 2 பேருக்கும் இருக்குங்க. உலகநாயகனுக்கும் இருக்குது, சூப்பர் ஸ்டாருக்கும் இருக்குது. இவங்க 2 பேர்களும் இணைந்தால் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரளயம் ஏற்படும், அரசியல் மாற்றமும் கொண்டு வரலாம்.
அப்படி ஒரு நிலைமை, உண்மையான நிலைமை இதுதான். இப்போ ஒரு தன்னுடைய, அதாவது தனக்கு எதிராக சில ரஜினிகாந்த் ரசிகர்கள்லாம் சண்டை போடுறாங்கல்ல வார்த்தைகளில், அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். நடிகவேல் எம்ஆர் ராதா இருக்கார்ல, அந்த நம்ம ராதா வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆரை துப்பாக்கியில் சுற்றுவார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். அதில் ராதாவுக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சது. ஜெயில் தண்டனையில் அனுபவிச்சுட்டு அவரும் வெளியே வந்துட்டார். எம்ஜிஆரும் அதுக்கப்புறம் படங்களில் நடித்தார். அப்புறம் பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் அவர் வந்தாருங்கிறது தெரியும். நம்ம ஏவிஎம் கல்யாண மண்டபம் இருக்குது. அந்த ஏவிஎம் கல்யாண மண்டபத்தில் ஒரு இசை நிகழ்ச்சி நடக்குது. அந்த இசை நிகழ்ச்சிக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. உலகநாயகன் கமல்ஹாசனும் போயிருக்காரு. ஒரு பிரபலங்களுக்கு பின்னாடி அப்போ வந்து அவர் ரொம்ப இளைஞர், ரொம்ப கொஞ்சம் வாலிப வயசு, கொஞ்சம் துடுக்காக இருப்பார்ல, அந்த இளமை முடுக்கு, அந்த இளமை குறும்போடு அவர் கமல்ஹாசன் பின்னாடி அந்த ஒரு பிரமுகர்களுக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருந்தார். அப்போ நடிகவேல் எம்ஆர் ராதா வர்றாரு, வரிசையில் உட்கார்றாரு. கொஞ்ச நேரத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வர்றாரு. எம்ஜிஆரை பார்த்தவொன்னே உட்காந்துருந்த எம்ஆர் ராதா, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு எம்ஜிஆரை கேட்குறாரு. எம்ஜிஆர் நல்லா இருக்கேண்ணே அப்படின்னு அவரும் பதில் சொல்கிறாரு. ரெண்டு பேரும் உட்காந்து அமைதியாக கச்சேரியை பார்க்குறாங்க. இதை பார்த்தவொடனே அவருக்கு ஆச்சரியம். யார்? நம்ம உலகநாயகனுக்கு ஆச்சரியம். என்னடா துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டவரும் சுடப்பட்டவரும் ரெண்டு பேரும் அவ்வளோ அந்யோன்யமாக பழகுறாங்க, பேசுகிறாங்க. இப்படி நட்பா இதுதான் நட்பு. நடந்து போச்சு. துப்பாக்கியில் சுட்டவர் இவர் தான். அதை இவரே ஒத்துக்கிட்டார், ராதாவே ஒத்துக்கிட்டார், நான் தான் சுட்டேன்னு. அதில் பல மர்மங்கள் இருந்தது. அதை பற்றி இது வரைக்கும் அந்த மர்மம் அவிழப்படலை, அது தேவையும் இல்லை. அதை வச்சு சொல்கிறாரு, துப்பாக்கியில் சுட்டவரும் சுடப்பட்டவருமே வந்து ரெண்டு பேரும் அந்யோன்யமாக இருக்காங்க. நானும் ரஜினிகாந்தும் ஏன் ஒன்றா இருக்கக்கூடாது? எங்களுக்குன்ன வாக்கியா வரப்பு சண்டையா? ஏன் நாங்கள் ஒன்றா இருக்கக்கூடாது? நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த நிகழ்ச்சியை நான் வந்து என் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர்களுக்கும் இதை நான் சொல்கிறேன். நெஞ்சில் பதிச்சு வச்சுக்கோங்க. சரி, அடுத்து இப்போ சிவகார்த்திகேயன் அமரன் படம் வருது. அதை நம்ம ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலுடைய தயாரிப்பு. பிரமாதமாக இருக்குன்னு நம்ம வந்து ஏற்கனவே இந்த மாதிரி கோட்டு படத்துக்கு எல்லாருமே சொல்லி இந்த பிரமாதமாக இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து வேண்டாம், அது வேண்டாம். சிறப்பாக வந்திருக்கு அந்த படம். அது வந்து ஒரு புதிய மைல்கல்லை தொடப்போகுது அப்படிங்கிறத மாத்திரம் நான் இப்போ சொல்லிடுறேன். அடுத்து இந்த தளபதி வந்து அரசியலுக்கு போயிட்டா அந்த இடம் சினிமாவில் வெற்றிடமாக இருக்கும். அந்த வெற்றிடமாக இருக்கிறத நிரப்ப போகிறது சிவகார்த்திகேயன் தான். அந்த சிவகார்த்திகேயன்கிறது தான் இந்த படத்தில் வந்து, இந்தாப்பா நான் போகிறேன், என் வேலையை நீ பாரு அப்படின்னு இவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. அது உண்மை. அது உண்மையாக இருந்தால் நானும் வரவேற்கிறேன். ஏன்னா விஜய் ரசிகர்கள் அந்த இடத்துல யாரை அதாவது சினிமாவில் யாரை உட்கார வைக்க போகிறாங்களோ தெரியலை. ஏன்னா சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லை, அவரை விட பல மடங்கு பெரிய நடிகர்கள்லாம், சிறந்த நடிகர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் விட்டு நிரப்பாததை சிவகார்த்திகேயனால் நிரப்பிடுவாங்களா? அந்த விஜய் இடத்தை அவரால் நிரப்ப முடியுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. ஏதோ ஒரு இதுக்காக சொன்னாங்க. அதை பிடிச்சிக்கிட்டே இவர் தான் விஜய், அடுத்த விஜய்ன்னு சொல்கிறதுல சிலருக்கு ஒரு இன்பம். ஆனால் சிவகார்த்திகேயன் சிறந்த நடிகர். அந்த சிறந்த நடிகருங்கிறத அவர் எந்த வகையில் முன்னிலைப்படுத்தி கொள்ளப் போகிறாருங்கிறத நீ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா சூர்யா இருக்கார், கார்த்தி இருக்கார், தலை அஜித் இருக்கார், இன்னும் பற்பல நடிகர்கள்லாம் இருக்காங்க. அந்த நடிகர்களோடெல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு ஒரு பெரிய இடத்த பிடிக்கிறதுனா ஒரு சிறந்த ஆரோக்கியமான போட்டி வேணும். அந்த போட்டி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, இன்றைக்கி இங்கே சென்னையில் நடிகர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் கூடியிருக்கு. இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு பெரிய நடிகர்கள் யாராவது வந்திருக்காங்களான்னு பார்த்தா பெரிய நடிகர்கள் யாரையும் காணோம். அதாவது அடுத்த கட்டத்தில், அந்த பெரிய நடிகர்கள்ங்கிறதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்க நடிகர்கள் தான் வந்திருக்காங்களே தவிர
பெரிய நடிகர்கள், மூத்த நடிகர்கள் யாருமே வரலைங்கிறது ஒரு பெரிய குறையாக இருக்குது. அந்த நடிகர் சங்கம் வந்து ஒரு சரியான ஒரு தீர்மானம், கடுமையான ஒரு தீர்மானத்தை போட்டு அவங்களெல்லாம் கண்டிப்பாக இனிமேல் கலந்துக்கிறணுங்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தணும். அவர்கள் மத்தியில் ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தணும். கேரளாவில் அம்மா எவ்வளோ ஒரு கட்டுப்பாடான ஒரு அமைப்பு தெரியுமா? அந்த அம்மாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நடிகர் சங்கம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மோகன்லால், மம்முட்டியெல்லாம் இருந்து அந்த இதை பிரமாதமாக படுத்தினாங்க. அதே மாதிரி இங்கேயும் பெரிய நடிகர்கள் இருந்து அதனை ஏன் வழி நடத்தக்கூடாது? வழி நடத்தலாம். ஆனால் இங்கே வந்து சில விரும்பத்தகாத சக்திகள்லாம் இருக்குது. அந்த சக்திகளை வந்து துடைத்தெறிய வேண்டிய, அதாவது அகற்ற வேண்டிய பொறுப்பு பெரிய நடிகர்களுக்கும் இருக்குது. இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நாசர், துணைத்தலைவர் பூச்சி முருகன், நடிகர் கார்த்தி, இவர்கள் கையில் இருக்குது. இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு இதை ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை கொண்டாந்தாங்கன்னா இந்த நடிகர் சங்கம் நல்லா வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த மூக்குத்தி அம்மன்னு சொல்லி ஒரு படம், நம்ம ஐஸ்வரி கணேஷ் அவர் தயாரிப்பில் எடுத்த படம். நயன்தாரா நடிச்சிருந்தாங்க. டைரக்டர் அந்த பாலாஜி, ஆர்ஜே பாலாஜி அவர் டைரக்ட் பண்ணியிருந்தார். அதனுடைய 2வது பாகம் வரும். அந்த 2வது பாகத்தில் நடிக்க போகிறது நயன்தாராவா அல்லது திரிசாவா, இந்த மாதிரி பல பேர்கள்லாம் அடிபட்டது. அதை இயக்க போகிறது யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. இப்போது மூக்குத்தி அம்மன் 2வது பாகம் வருது. அதில் நடிக்க போகிறது, பிரதான வேகத்தில் நடிக்க போகிறது நயன்தாரா தான். அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது ஆர்ஜே பாலாஜி இல்லை. அப்போ யார்? அவர் யார்? வேறு யாரை விட்டால் அந்த கமர்ஷியல் நடிகர் யார்? நம்ம குஷ்பு மணாலன், சுந்தர் சி அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. கமர்ஷியல் மன்னர் அவர். காமெடி நல்லா ஒர்க் பண்ணும். அந்த காமெடி நல்லா ஒர்க் பண்ணுறவர் இப்போ என்ன அவர் மறுபடியும் வடிவேலை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாருங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. அது அதிகாரபூர்வமாக அறிவிக்காங்களா இல்லைங்கிறது தெரியலை. ஆனால் அவர் பல முறை சிந்தித்து இந்த முடிவை சுந்தர்சி எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.